எதுக்கு அப்படின்னா ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி மடிச்சு தைப்போம், அதனால் அதை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். பேக் பீஸ் இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சுருக்கமெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் தெரியுது இல்லைங்களா, இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். தெரியலைன்னா இப்போ கரெக்டாக இந்த லைன் மேலே வைக்கணும். எடுக்கிற இல்லை மணி எடுக்கிறேன். இந்த லைன் மேலே வச்சுட்டு இது வந்து கரெக்டான அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. ஓகே. ½ இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. இதுக்கப்புறம் இது 2 லைன் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் மடிச்சுக்கணும். கரெக்டாக நெக்களவு கரெக்டாக இருக்கலங்க உங்களுக்கு. கரெக்டாக. ஃபஸ்ட்டு இந்த பேக் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இந்த லைன் மேலே தான் வைக்கணும். பின்னாடி பக்கம் எப்படி இருந்துச்சுன்னா தள்ளி விட்டுக்கணும். கரெக்டாக இந்த அளவு இங்கே இருக்கா, ஒவ்வொரு இடமா பார்த்துக்கலாம் தனித்தனியாக. இது இப்போ படிச்சிருச்சு. இந்த இடத்துல வருது அளவு. இது எக்ஸாக்ட் அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு மேலே பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. எப்போவுமே இருக்கிறதுலேருந்து ஒரு தையலுக்கு விடணுன்னா அது ½ இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹிப் சைடு கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இது ஹிப்புடைய அளவு இங்கே வருது. ஃப்ரெண்டு இது பேக். இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுக்கணும். ஆம் எங்கேயும் பார்க்க போகணும். இப்படி கரெக்டாக இப்போ இங்கேயும் வரல் கரெக்டாக வச்சுட்டு அதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த இடத்த கரெக்டாக இப்படி நீங்கள் வைக்கும்போது இப்படி இழுத்துட்டு போயிடக்கூடாது. இது வந்து இங்கே அந்த பால் பின் இருக்குது இல்லையா, அதை எடுத்து வச்சு இங்கே பால் பின் பண்ணிக்கணும். எனக்கு தெரியுங்கிறனால இப்படியே கை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகேவா, இப்படி வச்சுப்பேன். ஸோ இப்படி இறங்கக்கூடாது, இந்த இடம் இப்படி இறங்கக்கூடாது. இங்கேயும் வந்து வெளியில் எங்கேயுமே நம்மளோட இந்த லைனுக்கு வெளியில் வரக்கூடாது. அதுதான் விஷயமே. கரெக்டாக இப்படி பார்த்துக்கணும். இப்போ இங்கே வருது ஆம் லைன், மேலே எக்ஸ்ட்ரா லைன், கீழே ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். சுற்றளவு இங்கே வருது. இப்போ இப்படி க்ராஸாக தான் நம்ம தைக்கும்போது தைப்போமே, ஆனால் போடும்போது நேராக போட்டு வச்சுக்கணும். ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். ஸ்டிச்சிங் 4 தையல் போடுறோம், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும், லூஸ் வேணும், அதுக்காக. இப்போ இந்த அளவெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக் லைன் போயிடலாம். நெக் லைன் போகும்போது கரெக்டாக பேக்கையும் ஃப்ரெண்டையும் பேக் கூட 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்படி தள்ளி விட்டுக்குங்க. இது உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுக்குங்க. இந்த மடிப்பெல்லாம் இதோட சேர்த்து கரெக்டாக வரணும். இப்படியெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும். இதெல்லாமே நீங்கள் பால் பின் வச்சு ஸ்டெபிள் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதா கரெக்டாக? இப்படி போகல, இப்படி போகல. அது எப்படி இருக்கோ நெக்கு அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு தான் ஃபிங்கர் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஃபிங்கர் மேனேஜ் பண்ண வரலைன்னா பால் பின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ லென்த்தை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ டெப்த் இது அகலத்தை கால்குலேட் பண்ணணும். இது வந்து எக்ஸாக்ட் அளவு, எக்ஸ்ட்ரா அளவு. இங்கே 1/4 இன்ச்சு போதும், 1/2 இன்ச்சு வேண்டாம். இங்கே ½ இன்ச்சு விட்டோம், ஆனால் அகலத்துக்கிட்ட 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ ப்ளவுஸ் எடுத்துடலாம். இல்லை இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு எடுத்துடலாம். இது கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா அளவு. இங்கே ½ இன்ச்சு விடணும். நெக்கு கட்டை மட்டும் 1/4 இன்ச்சு விட்டால் போதும், அவ்வளோதான் போகும். அதனால தான் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சரி, கையில் ரெடி ஆகலம்மா, கூப்பிடுறேன். 4 மணி ஆயிரும் காயோ. எஸ் ஆயிரும் அவ்வளோ நேரம் ஆயிரும்டா. சரியா? சரி. இப்போ வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறோம். இந்த லைன் 2 லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் போட்டுக்கிறோம். நம்ம வரையும் போது இந்த கர்வ் லைன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லைனில் தான் வரையும், இதில் வரைய மாட்டோம். இங்கே வந்து ஒரு 1 இன்ச் இருக்கணும். ஒரு கர்வ் லைன் ஆம்கோல் ஸ்கேல் கொடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரீங்களா? பாஸ் பண்ணுங்க. இங்கே ஒரு 1 1/4 வரைக்கும் இருக்கலாம். கொஞ்சம் நல்ல ஒரு அட்டை வேணும்னா கொஞ்சம் இறக்கி வரைஞ்சிக்கலாம். இங்கே ஆம் லைனுக்கும் அப்படி தான். இங்கே வந்து டச் ஆக வேண்டாம். இங்கே தான் நமக்கு 1 இன்ச்சு தேவை. ஸோ அது லைன் போட்டுக்கலாம். ரவுண்டு இது வச்சுக்கலாம். அது ரொம்ப பீ மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ரவுண்டு கரெக்டாக வரைஞ்சிக்கணும். இது வச்சே வரைஞ்சிக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் இது வரைஞ்சோம், இதையுமே இதுக்குள்ளே தான் வரைஞ்சிருக்கிறோம். அதை நோட்டீஸ் பண்ணணும். அவுட்டரில் கொண்டு வந்து வரைஞ்சிடக்கூடாது, அப்புறம் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கே யூஸ் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து இந்த கர்வ் லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இந்த கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெடி டு ஸ்டிச்சை விட்டுறணும். விட்டுட்டு வச்சு பார்த்துக்கணும். ஃபிங்கர் வந்து எப்படி இது கூடவே ரன் ஆகணும். கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இருந்தால் தான் கட் பண்ணணுமே. கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே இறக்கணும். மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே இறக்கணும், அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே ஏற்றிக்கணும். அது எப்படி வருதுன்னா இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துருக்காங்க. இதுதான் மறுபடியும் வைக்கணும். சி எக்ஸாக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்புறம் வந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இதை தான் கட் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே ஒரு கட் மார்க் போட்டுக்கணும். எதுக்குன்னா இது ஃபோல்டிங் வரணும்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு கட் மார்க் போடுறோம். அது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பேக்குக்கு இந்த இடத்துல தைப்பீங்க, அது அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் இங்கே பேக் டாட்டுன்னு ஒன்று பிடிப்போம், தெரியும்ல. அது வந்து எப்படின்னா இந்த ஸ்கேலை வந்து சென்டராக வச்சுக்கணும். இதோட சென்டருக்கு பார்த்தீங்களா, அது வச்சுக்கணும், மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 2.5 இன்ச்சில் வைப்போம். உங்களுக்குன்னா 2.5 போதும். இதே மாதிரி ஹைட் ஆனவங்கன்னா 3 இன்ச்சஸ். அது வந்து அவங்க அளவு ப்ளவுஸ்லேயே இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம அவ்வளோதான் வைக்கணும். இது வந்து ஒரு 4 இன்ச்சில் பிடிக்கும் இந்த மாதிரி. இங்கே 4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஷார்ப்பாக முடிக்கும். இது வந்து நீடில் நாட் போட்டு வச்சுக்கணும். அந்த சைடு தெரியணும் இல்லையா, அதுக்காக. அதை ரிப்பீட்டாக போட்டு பார்த்துட்டு அந்த பேட்டர்ன் ஷீட் கொடுத்தனல்ல அதில் போட்டுருவாங்க.